கிச்சனில் இந்த இடத்த மட்டும் எப்போ பார்த்தாலும் குப்பை வையாட்ட போட்டு வச்சுருவேன். 2 வாரத்துக்கு ஒரு டைம் இது வந்து நீட் பண்ணுறதே எனக்கு வேலையாக இருக்கும். அதுக்கு காரணம் நான் மட்டும்தான், வேறு யாரையுமே நான் சொல்ல முடியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி ட்ரெஸ் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தது. இந்த தாம்பூலம்லாம் நல்ல பெரிய தாம்பூலம், 2 பொண்ணு வேறு வச்சுருக்கோமா, ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் எடுத்து மேலே போடணும், ஆனால் எல்லாத்தையும் அப்படியே வாங்கிட்டு வந்தது போது போட்டதோட சரி, அந்த இடத்த அப்படியே வந்து வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த 2 பாக்ஸுமே வந்துருந்துச்சு. ஸோ எல்லாம் இப்போ எடுத்து நீட் பண்ணணும். மல்லிகை ஜாமானும் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படியே கட்டப்பையோடு வச்சுருக்கேன். ஸோ அதையும் எடுத்து வைக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன வேலையை அப்பப்போ செய்யாமல் விட்றதுனால தான் இந்த இடம் இந்த மாதிரி குப்பை ஆகிறது. மளிகை ஜாமானுக்கு ஒரே ஒரு பேஸ்கெட் மட்டும் தான் வச்சுருந்தேன். இந்த டைம் தீபாவளி கொஞ்சம் அதிகமாக மளிகை ஜாமான்லாம் வாங்கினதுனால இந்த ஒரு பக்கெட்டில் போட வேண்டியதாக இருக்குது. இந்த க்ரீன் கலர் பக்கெட்டுமே ஏதோ ட்ரெஸ் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக வந்தது தான். இப்போ மளிகை ஜாமானை போட்டு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்லாம் அந்த பாக்ஸில் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அம்மா கொடுத்த வத்தல் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இது ஏதோ மசாலா அரைக்கணும்னு சொல்லி வாங்கி வச்சது, இன்னும் அரைக்கல. சோம்பேறித்தனம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதை அரைச்சிடணும் இந்த தீபாவளி முடியறதுக்குள்ளார. இந்த இடத்த இப்போ ஓரளவுக்கு நீட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி கட்டப்பையே காய் வாங்கிறதுக்கெலாம் அப்பப்போ எடுப்போம்ல, ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் வரும்ல பாக்ஸஸ், அதை ஃபோல்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து வச்சுருக்கேன். எமர்ஜென்சிக்கு ஏதாச்சும் பாட்டில் வேணுங்கிறதுனால ஒரு யூஸ் அண்ட் த்ரூ பாட்டிலும் அதிலே வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்த பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது, ஆனால் இதே மாதிரி நான் மெயின்டைன் பண்ணணும், அதுதான் கஷ்டம். ஸோ எப்படியோ மெயின்டைன் பண்ணிடணும். இப்போ 4:30 மணி ஆகுது, எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. இதுக்காகவே 3:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு தான் சமையல் வேலையை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி முடிச்சாச்சு. காலையில் டிஃபனுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஏன்னா நைட்டு வந்து தக்காளி சாப்பாடு வச்சுருந்தேன் அந்த பெரிய குக்கரில், அதுவே இன்னும் மீதி இருக்குது. ஸோ அதை வந்து காலைல டிஃபன் சாப்பிட்டுக்குவாங்க. மதியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு பூரி மசால் தான் வந்து செய்யணும். ஸோ அதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு டீ குடிச்சிட்டு வரதுக்குள்ள அதுவும் ரெடி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.